வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். கடந்த சில வாரங்களாக நம்ம ஆல்கஹால் பத்தியும் ட்ரக்ஸ் அடிக்ஷன்ஸ் பத்தி, ஸ்மோக்கிங் அடிக்ஷன்ஸ் பத்தி எல்லாம் பார்த்துட்டு வரோம். இந்த நாளிலும் தொடர்ந்து அதை பத்தி பார்க்க போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மோக்கிங் பத்தி பார்த்தோம், ஆல்கஹால் பத்தி பார்த்தோம். ஆனா இன்னும் நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இல்லாம தனியா ஒரு விசித்திரமான ட்ரக்ஸ், அதாவது என்ன விதமான ட்ரக்ஸ்னே இல்லாத மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்களே. அதெல்லாம் யூஸ் பண்றதுனால அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும்? அவங்க சரீரத்துல என்ன விதமான விளைவுகள்லாம் ஏற்படும்? இந்த ஸ்மோக்கிங் ஆல்கஹால் தவிர இல்லீகல் ட்ரக்ஸ நிறைய பேர் எடுத்துப்பாங்க. அது போதை பொருட்கள் சொல்லுவாங்க. இதுவே நிறைய வகைப்படும். மெயினா பாத்தீங்கன்னா நம்ம ஓபியாய்டு அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுவோம், அதுதான் ஹெரோயின் சொல்லுவாங்க. இன்னொன்னு கொக்கேன், இன்னொன்னு கனாபிஸ், அதுதான் கஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு நிறைய சைக்கோஸ்டிமுலன்ட் ட்ரக்ஸ் இருக்கு. அதுல காமனா எல்எஸ்டி அப்படின்ற ட்ரக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்ன பண்ணும்னா நம்ம பிரெயினை ஆக்டிவேட் பண்ணி ஒரு ஹாப்பி ஃபீலிங் கொண்டு வரும், யூஃபோரியான்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இதுக்கு நிறைய பேர் அடிமையா இருக்காங்க. இத பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 3 டேர்ம்ஸ் நான் சொல்றேன். ஒன்னு டிபெண்டன்ஸ், ஒன்னு டாலரன்ஸ், இன்னொன்னு வித்ட்ராவல் சிம்டம்ஸ். டிபெண்டன்ஸ் அப்படின்றது என்னன்னா, இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவங்க அது இல்லாம அவங்களால இருக்க முடியாது, தொடர்ந்து எடுத்துட்டே இருப்பாங்க. கொஞ்சம் இடைவெளியிலேயே அவங்க டெய்லி கூட அந்த ட்ரக்ஸுக்கு டிபெண்டன்ட் ஆயிடுவாங்க. அந்த ட்ரக்ஸை எடுக்கலன்னா அவங்களுக்கு ஒரு சிவியர் கிரேவிங் வரும். அது எடுத்தே ஆகணும்னு ஒரு சிவியரா அந்த கிரேவிங் வரும். அந்த ஸ்டேஜுக்கு அவங்க போயிட்டாங்கன்னா அதுக்கு டிபெண்டன்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டாலரன்ஸ். டாலரன்ஸ் அப்படின்றது என்னன்னா, இப்ப ஒரு சின்ன குவான்டிட்டில அந்த ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க வச்சுக்கோங்க. போக போக நம்ம பாடி, பிரெயின் எல்லாமே அதுக்கு டாலரண்ட் ஆயிடும். அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆயிடும். அப்படின்னா அது எடுக்கும் போது அந்த எஃபெக்ட் அவங்களுக்கு வராது. அந்த குவான்டிட்டில இன்னும் அதிகமான குவான்டிட்டி தேவைப்படும். அப்படி அவங்க அந்த ட்ரக்குக்கு டாலரண்ட் ஆயிட்டாங்கன்னா அந்த ட்ரக்கோட டோஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. போக போக அவங்க ஓவர் டோஸாவும் அந்த ட்ரக் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து வித்ட்ராவல் சிம்டம் அப்படின்னா, இப்ப அந்த மெடிசன் எடுத்துட்டே, அந்த ட்ரக் எடுத்துட்டே இருக்காங்க. அந்த ட்ரக்கை சடனா ஸ்டாப் பண்ணா, அவங்களே நினைச்சு ஸ்டாப் பண்ணா கூட பாடி அதுக்கு அகெயின்ஸ்டா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா தொடர்ந்து நீங்க பிரெயினுக்கு கான்ஸ்டன்டா ஒரு மெடிசனை கொடுத்துட்டே இருக்கீங்களா, ட்ரக் அதுல ஆக்ட் ஆயிட்டே இருக்கு. சடனா ஸ்டாப் ஆகும்போது அது ஹைப்பர் ரியாக்ட் ஆகும். அந்த மாதிரி பாடி ஃபுல்லாவே ஹைப்பர் ரியாக்ட் ஆகலாம். அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த மாதிரி வித்ட்ராவல் சிம்டம்ஸ்ல அவங்களுக்கு படபடப்பு வரலாம், கை கால் நடுக்கம் வரலாம், பிபி ஷூட்டப் ஆகலாம், ஹார்ட் ரேட் அதிகமாகலாம், சிலருக்கு வலிப்பு கூட வரலாம். இந்த மாதிரி வித்ட்ராவல் சிம்டம்ஸ் எல்லாம் வரும் ரொம்ப நாள் எடுத்துட்டு சடனா நிறுத்தும் போது. இப்படிப்பட்ட பாதிப்புகள் இந்த ட்ரக்ஸ் எடுக்கும் போது வரலாம். முதல்ல நான் ஓபியாய்ட்ஸ் பத்தி சொல்றேன். ஓபியாய்ட்ஸ் காமனா அதுல எடுக்கிற இல்லீகல் ஃபார்ம் ஹீரோயின் சொல்லுவாங்க. அந்த ஹெரோயின் தான் ஸ்ட்ரீட் ட்ரக். ரோட் சைட்ல எல்லாம் அந்த மாதிரி அவங்க இல்லீகலா அதை சேல் பண்ணுவாங்க. இந்த ஓபியாய்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு மெடிசனும் கூட. பெயின் கில்லரா யூஸ்வலா கொடுப்போம். யாருக்குன்னா கிரானிக் பெயின் இருக்கிற பேஷண்ட்ஸ், கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் ஓபியாய்ட்ஸ் கொடுப்பாங்க. மார்பின் அப்படின்ற ஃபார்ம்ல அது கொடுப்பாங்க. இத இந்த பேஷண்ட்ஸே கூட அபியூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு கொடுக்குற டோஸுக்கு மேல எடுத்து அவங்களும் கூட அதுக்கு அடிக்ட் ஆகலாம். இல்லைன்னா காமனா இருக்கிற டீனேஜர்ஸ் மத்தவங்களும் இல்லீகலா எடுத்து அடிக்ட் ஆகலாம். இது யூஸ்வலா ஐவி இன்ஜெக்ஷன் மூலியமா எடுத்துக்குவாங்க, இல்ல ஓரலாவும் டேப்லெட் மாதிரி எடுத்துக்கலாம். ஐவி இன்ஜெக்ஷன்னா ஊசி மாதிரி வச்சு அதை அவங்களே செல்ஃபா இன்ஜெக்ட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி இந்த ஹெரோயினை காமனா எடுத்துக்குவாங்க. இது எடுக்கும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூளையில ஒரு யூஃபோரியா வரும், ஒரு ஹாப்பி சென்சேஷன் வரும். அந்த ஹாப்பினஸ்க்காகவே அடிக்கடி அவங்க எடுப்பாங்க. ஆனா உடம்புலயுமே அதனால நிறைய பாதிப்புகள் வரும். இந்த ஓபியாய்ட்ஸ் அதிகமா எடுக்கும் போது என்ன நடக்கும்னா, அது ஒரு டிப்ரெசன்ட் மாதிரி. நம்ம ரெஸ்பிரேஷன், அதாவது சுவாசிக்கிற தன்மையை குறைக்கும், ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷனை குறைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க டாலரன்ஸ் டெவலப் ஆயிடும் அவங்களுக்குள்ள. அப்படின்னா அவங்க அந்த ஒரு சின்ன டோஸ் அவங்களுக்கு பத்தாது. டோஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போதா, அப்ப ஒரு கட்டத்துல அந்த ட்ரக்கையே ஓவர் டோஸ்ல எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கும் போதுதான் சடனா அவங்களுக்கு சுவாசிக்கிற தன்மை எல்லாம் குறைஞ்சி, ஹார்ட்டே ஆக்டிவிட்டி எல்லாம் குறைஞ்சி, ஹார்ட் ரேட் குறைஞ்சி கார்டியாக் அரெஸ்ட் ஆயிடலாம். இதனாலே டெத் ஆகலாம்.
சோ யூஸ்வலா அந்த ஓபியாய்ட்னாலே இப்படிதான் பாதிப்பு வரும். சோ அவங்க வந்து ஒரு சின்ன அமௌண்ட் எடுக்கிறனாலே டெத் ஆகுமானா கிடையாது, அவங்க டோஸ் அதிகப்படுத்த ஆரம்பிப்பாங்க. சோ அதனாலதான் ஒரு கட்டத்துல அவங்களால அந்த ஹை டோஸ் எடுத்தாதான் அவங்களால இருக்கவே முடியும். சோ அந்த டைம்ல தான் அவங்களுக்கு வந்து டெத் அளவுக்கு அவங்க காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். சோ இந்த ஓபியாய்ட்ஸும் கூட பாத்தீங்கன்னா சடனா ஸ்டாப் பண்ணா வித்ட்ராவல் சிம்டம் வரும். சோ இந்த ஓபியாய்டோட ஆக்ஷன் வந்து என்னவா இருக்கும்னா, இதனால கான்ஸ்டிபேஷன் வரும், ஹார்ட் ரேட் எல்லாம் குறையும், இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் காமனா வரும். இப்ப வித்ட்ராவல் ஸ்டேஜ்ல இதுக்கு ஆப்போசிட்டான எஃபெக்ட் வரும். அப்படின்னா டயரியா ஆகும், வாமிட்டிங் வரும், கை கால் நடுக்கம் வரும். சோ அவங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட் எல்லாமே அதிகமாகலாம். இந்த மாதிரி வித்ட்ராவல் சிம்டம்ஸ் வரும். சோ இந்த ஓபியாய்ட்ஸை நிறுத்தணும் அப்படின்னு ஒருத்தவங்க நினைச்சாங்கன்னா உடனே ஸ்டாப் பண்றது அவங்களுக்கே நல்லது இல்லை, அவங்களால இருக்கவும் முடியாது. சோ ஒரு சைக்கியாட்ரிஸ்ட போய் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அந்த சைக்கியாட்ரிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நாள் இந்த ஓபியாய்டு எடுத்துட்டு இருக்கவங்கள சடனா நிறுத்த வைக்க மாட்டாங்க. அந்த ஓபியாய்டு குரூப்லயே இருக்கிற வேற ஒரு மெடிசனா கொடுப்பாங்க. அது என்ன பண்ணும், இந்த ஓபியாய்டுக்கு இருக்கிற அதே ஆக்ஷனை பாடியில கொடுக்கும். ஆனா அந்த அளவுக்கு வந்து கிரேவிங்ஸ் எல்லாம் இருக்காது. சோ கிரேவிங்ஸ வந்து குறைச்சிரும், வித்ட்ராவல் சிம்டம்ஸ குறைச்சிரும், அந்த மைண்ட்ல இருக்கிற அந்த யூஃபோரியா, அந்த ட்ரௌசினஸ், கன்ஃபியூஷன், இந்த மாதிரி ஓபியாய்டுனால வர பாதிப்புகள் எல்லாம் குறைச்சி அது வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணும். சோ சடனா நிறுத்தினாலும் அந்த பாடியில அந்த எஃபெக்ட கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டே வரும். சோ இந்த ஒரு மெடிசனை கொடுத்து கொஞ்ச நாள் அதை எடுக்க வச்சுட்டு தான் அத வந்து டேப்பர் பண்ணி ஸ்டாப் பண்ணுவாங்க. சோ கண்டிப்பா இந்த மாதிரி ஓபியோட் அடிக்ஷன் எல்லாம் இருக்கவங்க சடனா ஸ்டாப் பண்ணாம ஒரு சைக்கியாட்ரிஸ்ட போய் பார்க்கணும். மெயினா அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது சைக்கோ தெரப்பி. சோ அவங்களுக்கு கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். சோ இதுல இருக்கிற பாதிப்புகள் எல்லாம் எடுத்து சொல்லணும், ஃபேமிலி சப்போர்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சோ ஒரு சைக்கியாட்ரிஸ்ட போய் அப்ரோச் பண்ணும்போது அவங்க அந்தந்த பகுதியில அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. சோ அடுத்து வந்து நம்ம கோகேன் பத்தி பார்ப்போம். சோ கோகேனும் வந்து ஒரு இல்லீகல் ட்ரக் தான். யூஸ்வலா இந்த கோகேன் என்ன பண்ணலாம், இன்ஹேல் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஸ்மோக் பண்ணுவாங்க, இல்ல இதையுமே ஐவி இன்ஜெக்ஷனா எடுத்துக்குவாங்க. இதுவும் வந்து நமக்கு வந்து மைண்ட்ல வந்து ஹாப்பி சென்சேஷன் கொண்டு வரும். அதோட கூட இது ஹாலோசினேஷன் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஹாலோசினேஷன் அப்படின்னா என்னன்னா, இல்லாததை இருக்கிற மாதிரி நினைக்க வைக்கிறது. சோ ஒருத்தங்களை அவங்க பார்க்கவே மாட்டாங்க, அவங்க முன்னாடி இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க இருக்கிற மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியும். திடீர்னு யாரோ பேசுற மாதிரி இருக்கும், ஆடிபிளா ஏதோ ஒரு சத்தம், ஆனா யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. இன்னொன்னு கூட இந்த கோகேன்னால என்ன வரலாம்னா சென்சரி ஹாலுசினேஷன் வரலாம். உடம்புல எல்லாம் ஏதோ பூச்சி ஊறிட்டே இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இல்லாததை இருக்க வைக்கிற மாதிரி தன்மைகள் எல்லாமே இந்த கோகேன் வந்து உண்டு பண்ணும். இது வந்து பிரெயின்ல வர பாதிப்பு. உடம்புல வந்து கோகேன் என்ன பண்ணும்னா எல்லாத்தையும் அதிகப்படுத்தும். ஓபியாய்டு வந்து எல்லாத்தையும் குறைக்கும்னு பார்த்தோம்ல, இது என்ன பண்ணும்னா இது வந்து ஒரு வேசோ கன்ஸ்ட்ரிக்டர், நம்ம பிளட் வெசல் எல்லாம் சுருக்கிரும். சோ அந்த மாதிரி சுருங்கும் போது நமக்கு பிபி ஷூட் அப் ஆகும், ஹார்ட் ரேட் வந்து அதிகமாகும். சில டைம் வந்து இந்த ரத்த குழாய் சுருங்கும் போது நம்ம ஹார்ட்டுக்கு போற ரத்தம் கூட குறைஞ்சி ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். சோ அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் கோகேனால வரும். சோ இந்த கோகேனை நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி மெடிசன் எல்லாம் எதுவும் கிடையாது. பட் அவங்க சைக்கியாட்ரிஸ்ட போய் பார்க்கும்போது கவுன்சிலிங் மூலியமா, அந்த சைக்கோ தெரப்பி மூலியமா, ஃபேமிலி சப்போர்ட் மூலியமா அதை நிறுத்தலாம். பட் அதை நிறுத்தாம அவங்க கண்டினியூ பண்ணும்போது நம்ம உடம்புல பாதிப்புகள் ரொம்பவே அதிகம். அடுத்து வந்து நம்ம கனாபிஸ் பத்தி பார்க்கலாம், அதாவது கஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த கஞ்சா எப்படி எடுத்துக்குவாங்கன்னா அதுவுமே இன்ஹேல் பண்ணலாம், நோஸ் வழியா இன்ஹேல் பண்ணுவாங்க, இல்ல ஸ்மோக் பண்ணுவாங்க. சோ இந்த கஞ்சா ஸ்மோக் பண்ணாங்க அப்படின்னா சிகரெட்டை விட அதிக பாதிப்புகள் அதனால வரும். அது லங்ஸ், ஹார்ட் எல்லாமே அது பாதிக்கும். சோ இதுவுமே மூளையில வந்து ஒரு ஹாப்பி சென்சேஷன் கொடுக்கும், ஹாலுசினேஷனும் கொடுக்கும். ஆனா இதனால நம்ம லாங் டேர்ம் இது கஞ்சா எடுக்கிறவங்களுக்கு வந்து மூளை ரொம்பவே பாதிக்கப்படும். சீசோஃப்ரீனியா அப்படின்ற ஒரு மென்டல் டிசார்டர் வரும். இது வந்து ஒரு சிவியர் சைக்காட்ரிக் கண்டிஷன். அவங்களுடைய மனநிலையே டோட்டலா பாதிக்கப்படுறது. அவங்கள வீட்லயே நம்ம வச்சிருக்க முடியாது, மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ற மாதிரி ஆகும். தொடர்ந்து கஞ்சா எடுக்கும் போது இந்த எல்லா இல்லீகல் ட்ரக்ஸுமே பொதுவா சொல்லணும்னா நம்ம மைண்ட ரொம்ப பாதிச்சு ஒரு மென்டல் ஆகிற ஸ்டேஜுக்கு கொண்டு வரும். சோ அதுவும் இந்த கஞ்சாலாம் வந்து ஒரு யங் ஏஜ்லயே எடுக்கிறாங்க வச்சுக்கோங்க, டீனேஜ்லயே எடுக்கும் போது அதோட பாதிப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அவங்க வளர்ற பருவத்திலேயே அவங்களோட வளர்ச்சியிலுமே குறைபாடு வரும். அதோட அவங்க மூளையோட ஃபங்க்ஷன் எல்லாமே குறைவுபட்டுரும். சோ அவங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி, அவங்களோட யோசிக்கிற திறன், மெமரி எல்லாமே குறைவுபட்டு
எண்ட்ல வந்து அந்த சிசோஃப்ரீனியா அப்படின்ற ஒரு சிவியர் சைக்காட்ரிக் கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி கஞ்சா உடம்புலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்ட் ரேட் அதெல்லாம் அதிகப்படுத்தி லங்ஸ் எஸ்பெஷலி லங்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதோட ஹார்ட்டையுமே அஃபெக்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக் மாதிரியான சிம்டம்ஸ்லாம் அதனால வரலாம். ஸோ இன்னொரு வந்து சைக்கோஸ்டிமுலன் ட்ரக்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், LSD அப்படின்னு. இந்த ட்ரக் என்ன பண்ணும்னா நமக்கு அவுட் ஆஃப் த வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கொடுக்கும். ஸோ பறக்கிற மாதிரி இருக்கும், எங்கேயோ நம்ம உலகத்துல இருக்க மாதிரி எல்லாம் இது அந்த அளவுக்கு பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் அதுல எஃபெக்ட் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா ட்ரக்ஸுமே லாங் டேர்மா எடுக்கும்போது நம்ம மூளை ரொம்ப பாதிக்கப்படும். மூளை பாதிச்சு அவங்க ஒரு மென்டல் ஸ்டேஜ், ஒரு பைத்தியக்கார நிலைக்கு கூட அவங்க போக வாய்ப்பு இருக்கு. அதோட கூட இந்த ட்ரக்ஸ் எல்லாத்துலயுமே இன்னொரு ஒரு ஆபத்து என்னன்னா, இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து பியூர் ஃபார்ம்ல விற்க மாட்டாங்க. இந்த ரோட் சைட்ல விற்கும் போது அதுலயுமே நிறைய கலப்படம் இருக்கும். அடல்ட்ரன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஃபுட்ல கலப்படம் இருக்கிற மாதிரி அதுல கலப்படம் இருக்கும். அந்த அடல்ட்ரண்ட்டை ஆட் பண்ற அந்த காம்பவுண்ட் வந்து ரொம்பவே உடம்புக்கு கெடுதல். அது ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கும். நரம்புகளுக்கு, நம்மளுடைய தசைகளுக்கு, கண்களை கூட சம்டைம் பாதிச்சு கண்ணு தெரியாம கூட போலாம். அந்த அளவுக்கு அந்த அடல்ட்ரண்ட்னாலயும் நம்ம உடம்புல பாதிப்புகள் வரும். ஓகே டாக்டர், இப்ப இமீடியட்டா இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்றதுனால இமீடியட்டா அந்த கண்கள்ல பாதிப்பு ஏற்படுமா? சோ இந்த அடல்ட்ரண்ட் நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆல்கஹால் இருக்கு. ஆல்கஹால் வந்து எத்தனால், அதோட மெத்தனால் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட அடல்ட்ரண்டா கலப்படம் பண்ணுவாங்க. அப்படி அதை வாங்கி குடிக்கிறவங்களுக்கு கண்ணு தெரியாம போகும். நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இந்த கடையில வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு கண்ணு தெரியாம போச்சு சொல்லுவாங்கல்ல, அந்த மெத்தனால் அப்படிதான் உடனே கூட கண்களை பாதிச்சு கண்ணு தெரியாம ஆக்கலாம். அந்த மாதிரி அந்த அடல்ட்ரண்ட் வந்து அவ்வளவு டாக்ஸிக்காவும் இருக்கலாம். சோ வேற எந்த மாதிரி இந்த ட்ரக்ஸ்னால பாதிப்பு வரும்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, போதைப் பொருட்களை எடுக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் வழியா அந்த மெடிசன் எடுப்பாங்கன்னு. அப்ப இன்ஜெக்ஷன் வழியா என்னென்ன பாதிப்பு வரலாம்னா, ஒரே இன்ஜெக்ஷன் ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரே இன்ஜெக்ஷனை தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து தொற்று நோய்கள் அதிகமா பரவலாம். குறிப்பா வந்து HIV, AIDS கூட இதனால பரவலாம். இந்த மாதிரி ரத்தத்துல இருக்கிற வியாதிகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் அதிகமா அவங்களுக்கு பரவும். இன்னொரு ரொம்ப உயிருக்கு ஆபத்தான ஒரு கண்டிஷன் வந்து இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னா, இப்ப நம்ம யூஸ்வலா ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நமக்கு கையில ஊசி போடுறாங்கல்ல, அந்த ஊசியில வந்து பவுடர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபைன் பவுடரா இருக்கும். அதை வந்து ஒரு டிஸ்டில் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி கிளியரா இருக்கிறத தான் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம உடம்புல எதுவும் பாதிப்பு இருக்காது. ஆனா இந்த ட்ரக்ஸ் எடுக்கும் போது அவங்களுக்கு கிளியரா இருக்காது அந்த சொல்யூஷன். சோ அந்த பவுடரே ரொம்ப கிறிஸ்டலா பார்ட்டிகுலேட் மேட்டர்லாம் இருக்கும். அப்ப அதுல வந்து பெரிய பெரிய மாலிகூல்ஸ் இருக்கும்போது அது ரத்தத்துல இப்ப சர்க்குலேட் ஆகுது. அது வந்து ஹார்ட் வழியா போகும்போது ஹார்ட் வால்வ்ஸ வந்து அது உரசி அதை வந்து இன்ஜூர் பண்ணலாம். சோ அதனால வந்து என்ன ஆகலாம், இப்போ வந்து ஹார்ட் வால்வ்ஸ்ல வந்து ஒரு விரிசல் மாதிரி விழுது வால்வ்ல. அப்ப வந்து இப்போ ரத்தத்துல சம்டைம் பாக்டீரியா அதெல்லாம் கூட இருக்கும். அந்த பாக்டீரியா போய் அதை இன்ஃபெக்ட் பண்ணி நமக்கு வந்து அதனால ஹார்ட் வால்வ் இன்ஃபெக்ஷன் ஆகி ஹார்ட் ஃபுல்லாவே ஃபெயிலியர் நிலைமை கூட போகலாம். இப்ப நம்ம ஸ்கின் வந்து மூடி இருக்கிற வரைக்கும் எந்த இன்ஃபெக்ஷனும் வராது. ஸ்கின்ல ஒரு விரிசல் விழுந்தா அதுல இன்ஃபெக்ஷன் வருது இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த ஹார்ட் வால்வ்ஸ்ல இதுவே ஒரு விரிசலை உண்டு பண்ணி இன்ஃபெக்ஷன் வர வைக்கும். ஸோ அந்த இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ் உயிருக்கே ஆபத்து. ஸோ அந்த போதைப் பொருட்கள் எடுக்கிறதுலயே அந்த IV இன்ஜெக்ஷன் மூலியமா எடுக்கும்போது இன்னும் வந்து அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான காரியங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். சோ பொதுவா இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவங்க அதிக மோட்டிவேஷன் இருந்தாதான் முதல்ல நிறுத்துவாங்க. சோ அவங்க இதை ஸ்டாப் பண்ணணும்னா முதல்ல செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும், செல்ஃப் வில் இருக்கணும், அவங்களுக்கே இதை நிறுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். அதோட ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். சோ ஃபேமிலியோட சப்போர்ட்ல தான் அவங்க நிறுத்த முடியும். அதோட கூட நம்ம சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ், சோ வந்து நம்ம ஸ்மோக்கிங்க்கு இருந்துச்சு நிக்கோட்டினே நம்ம சூயிங் கம்மா கொடுப்போம். சோ ஆல்கஹால், ஸ்மோக்கிங், ஓபியாய்ட்ஸ் இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் இருக்கு. அதே மாதிரி எல்லா ட்ரக்ஸுக்குமே வந்து விட்ராவல் சிம்டம் வராம இருக்க சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ ஒருத்தங்க இந்த இல்லீகல் ட்ரக்ஸை நிறுத்தணும்னு நினைச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி சப்போர்ட்டோட ஒரு சைக்காட்ரிஸ்ட போய் பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து அதுக்கேற்ற மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அதுல இருந்து அவங்களால வெளியே வர முடியும். ஓகே ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். ஏன்னா வந்து ஒரு சின்ன பிளஷருக்கு ஆசைப்பட்டு கடைசியில் அது வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வரைக்கும் போய் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அதோட அந்த டீப் அந்த உள்ள ஆழம் என்னன்னு தெரியாம வந்து நிறைய பேர் வந்து தங்களோட சரீரத்தையே பாதிப்புக்குள்ளாக்குறாங்க. என்ன நேயர்களே, இவ்வளவு நேரமா பாத்தீங்கல்ல, ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுனால
உங்களோட சரீரமும் சரி, உங்களை சுற்றி இருக்கவங்களும் சரி, எல்லாரோட சமாதானமும் பாதிக்கப்படுது. சோ இந்த விதமான ட்ரக்ஸ்ல இருந்து, அடிக்ஷன்ல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா சுயமா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஆசைப்படணும், இந்த விஷயத்துல இருந்து நான் வெளியே வரணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே. சோ ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் உங்களை யாவரையும் சந்திப்பதில் சந்தோஷம். சோ இடைவெளிக்கு முன்பதாக நம்ம வந்து ட்ரக் அடிக்ஷன் அப்படின்னா என்ன, அதனால உண்டாக்கும் பாதிப்புகள் பத்தி நம்ம பார்த்தோம். சோ இப்பவும் கூட அந்த ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து ஒரு நபர் வெளியே வருவதற்கு என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட அதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக டாக்டர் பிளெஸி அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். சோ இப்ப இந்த ட்ரக் அபியூஸ் அப்படின்னா என்ன டாக்டர்? சோ இதனால எடுத்துக்கிட்டனால ஒரு மனுஷனுக்கு மூளையில என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படுது? ஸோ சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் ஆர் ட்ரக் அபியூஸ் போது அது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். அது வந்து எந்த விதமான ட்ரக்ஸா இருக்கலாம். பெயின் கில்லரே அதிக லெவல்ல எடுக்கும் போது அதுவுமே அபியூஸ்ல தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் டொபாக்கோ எடுத்துக்கிறது, ஆல்கஹால் மது எடுத்துக்கிறது, அண்ட் அது இல்லாம நிறைய விதமான போதைப் பொருட்கள் எடுக்கும் போது அவங்க உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸோ இல்ல ஆல்கஹாலோ எடுக்கும் போது அவங்க மூளையில வந்து நிறைய கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இருக்குது. ஸோ இந்த எஸ்பெஷலி நம்ம ஆல்கஹால் எடுக்கும் போது அவங்களுக்கு டோபமின்ற ஒரு இது கெமிக்கல் வந்து ரிலீஸ் ஆகும். சோ அது என்ன ஹார்மோன்னா அது ஒரு பிளஷர் அண்ட் எக்ஸைட்மெண்ட். இப்ப நீங்க ஜென்ரலா ஒரு வேலையை முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஹாப்பி ஃபீலிங் வரும்போது அந்த டோபமின் ஹார்மோன் செக்ரீட் ஆகும். சோ இந்த ஆல்கஹால் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டினியூஸா இவங்க எடுக்க 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 டோபமின் லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும், எக்ஸைட்மெண்ட் அதிகமாயிடும். சோ இது அவங்க இன்னும் தொடர்ந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மூளை என்ன பண்ணிடும், இது ஆர்டிபிஷியலா வர ஒரு விஷயம் தான், இதுக்கு வந்து நம்ம டோபமின் செக்ரீஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதோட அளவை குறைச்சிக்கும். சோ இந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிளஷருக்காக, சந்தோஷத்துக்காக, நிம்மதிக்காக எடுக்கிற நிலையை தாண்டி தான் நார்மலா இருக்கணும்னாலே அந்த டோபமின் ரெஸ்பான்ஸ் வேணும்ன்றதுக்காக அதிக ஆல்கஹால் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இதையும் நிறுத்த முடியாம இன்னும் மேலும் மேலும் அவங்க எடுக்கும் போது மூளையில வந்து நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கோ செல்ஃப் கண்ட்ரோலுக்கோ ஒரு சில பகுதிகள் ரெஸ்பான்சிபிளா இருக்கு. ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸ், லிம்பிக் சிஸ்டம் எல்லாம் சொல்லுவோம். சோ அந்த பகுதி எல்லாமே கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடும். இன்னும் சிவியர் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸும் சரி, எமோஷனல் ப்ராப்ளம்ஸும் அவங்களுக்கு காஸ் ஆகும். ஓகே டாக்டர். இப்போ ஒரு நபர் வந்து இப்பதான் முதல் முறையா இந்த போதைப் பொருட்கள் எடுத்துக்கொள்றாங்க அப்படின்னா இந்த எடுத்துக்கொண்ட உடனே எப்படி இமீடியட்டா ஏதாவது ரெஸ்பான்ஸ் தெரியுமா? ஏன்னா இப்ப ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டோம்னா அடுத்த நாள் எப்படி சளி பிடிக்குது அந்த மாதிரி. சோ இந்த போதைப் பொருட்களை எடுத்துக்கிறது மூலியமா உடனே அவங்களுக்கு ஏதாவது அறிகுறிகள் ஏற்படுமா? சோ புதுசா அவங்க எடுத்துக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு சின்ன தலை சுத்தோ ஒரு சின்ன பிஹேவியரல் சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். ஆனா அதுலயே உங்களுக்கு நிறைய கேட்டகரி இருக்கும். சில பேர் அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸா இருப்பாங்க, அப்படின்னா எப்பயாச்சும் குடிக்கிறது, இல்ல வாரத்துல ஒரு தடவை குடிக்கிறது அந்த மாதிரி. சில பேர் சோசியல் ட்ரிங்கர்ஸ் சொல்லுவோம். சோ ஏதாவது ஒரு பார்ட்டி இல்ல ஆபீஸ்ல ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க, அப்போ குடிக்கணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது ஸ்லோவா அவங்க பாடி வந்து அடாப்ட் ஆயிடும். இதுவே அவங்க ரெகுலரா குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த குடிக்கிற டைம் மட்டும் எப்படின்னா ஒரு புதுசா தெம்பு வந்துருச்சு, எதனால ஃபேஸ் பண்ணிக்கலான்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனா அது எல்லாமே டெம்பரவரி தான். சோ அந்த குடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு 72 ஹார்ஸோ 48 ஹார்ஸோக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கும், பயங்கர ஆன்சியஸ் ஆயிடுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் பதட்டம் இருக்கும், அதுக்கப்புறம் கை நடுக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், ட்ரெமர்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் எந்த முடிவுகளையும் அவங்க தெளிவா எடுக்கவே முடியாது. சோ முடிந்த அளவுக்கு வந்து எமோஷனலாவும் சரி பிஹேவியரலாவும் சரி ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஆனா அந்த எடுக்கிற டைம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா ரொம்ப ரிலாக்ஸேஷனா ஃபீல் ஆகும். அது எல்லாமே ஒரு டெம்பரவரி காஸ் தான். அட் த சேம் டைம் அவங்க பாடியிலே நிறைய சேஞ்சஸ் நடக்கும், ஆர்கன்ஸ் டேமேஜ் ஆகுறது, அது எல்லாமே. ஓகே டாக்டர். இப்ப வந்து இந்த ட்ரக்ஸ்லயே பாத்தீங்கன்னா அதிகமா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ற ட்ரக்ஸ் என்னன்னா ஆல்கஹால். சோ இந்த ஆல்கஹால் பத்தி நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா?
ஸோ ஆல்கஹால் டிபெண்டன்சி, ஆல்கஹால் அடிக்ஷன் சொல்லி நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த காலகட்டத்துல வந்து மெடிக்கல் ரீதியா வந்து ஆல்கஹால் யூஸ் டிஸார்டர் இப்படின்ற டேர்ம் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ஆல்கஹால்ன்றது ஒன் ஆஃப் த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் தான். இது என்ன பண்ணும், அவங்க அந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணும்போது அவங்க மைண்டுக்கும் பாடிக்கும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரெஸ்பான்சஸ் எல்லாம் நடந்து அவங்க பிசிக்கலாவும் சரி, எமோஷனலாவும் சரி, அண்ட் பிஹேவியரலாவும் சரி நிறைய பிரச்சனைகள் கோத்ரூ பண்ணுவாங்க. அது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ள நிறைய இஷ்யூஸ் வரும், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வரும். தென் இப்ப ஒர்க் பண்றாங்கன்னா அந்த ஒர்க் ரெகுலரா கண்டினியூ பண்ண முடியாது, அதுல பாதிப்புகள் வரும். அண்ட் தென் அன்றாட வாழ்க்கையிலே அவங்க செய்யற விஷயங்களே செய்ய முடியாம போறதுக்கான நிலையும் தள்ளப்படும். ஓகே ஓகே. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து இந்த ஆல்கஹால் டிபெண்டன்சில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட வந்து அவங்க அப்ரோச் பண்ணும்போது நீங்க என்ன விதமான ட்ரீட்மெண்ட்ஸ்ல இருந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஓகே, சோ இப்போ ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். சோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில பேர் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனா அது கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க, அது அவங்களால நிறுத்த முடியாது. அண்ட் முக்காவாசி நேரம் ஆல்கஹால் குடிக்கிறதுலயே வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சோ ஒரு சில சிம்டம்ஸ் எப்படின்னா, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான சுச்சுவேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, அங்க அவங்களோட பிரசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, பார்ட்டி வேணும், ட்ரிங்க்ஸ் வேணும்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஃபங்க்ஷனா ட்ரிங்கான்னு பார்க்கும்போது அந்த ட்ரிங்கை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சோ அதுக்கப்புறமா கண்டினியூஸா அவங்க ஆல்கஹால் எடுத்துட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாலரன்ஸ் லெவல் தாண்டிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 ml எடுக்கிறாங்க, ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குதுன்னா ஒரு மைண்ட் என்ன ஆகும்னா 10 ml இவ்வளவுதான் பிளஷர் மாதிரி செட் ஆனோடனே சரி இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுக்கலாமே, லெவல் ஜாஸ்தி பண்ணிட்டே போவாங்க. அண்ட் ஒரு த்ரெஷோல்டு அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு தாண்டதுக்கு அப்புறமா மைண்ட் வந்து அந்த டோபமைன் செக்ரேஷனை கம்மி பண்ணிடும். இவங்க தன்னை நார்மல் படுத்திக்கிறதுக்கே இன்னும் நிறைய 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 ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ ஒரு சில கட்டத்துல வந்து வித்ட்ராவல் சிம்டம்ஸ் சொல்லுவோம். வித்ட்ராவல் சிம்டம்ஸ்னா என்னன்னா, அந்த ஆல்கஹால் எடுத்து அவங்க எஃபெக்ட் போறதுக்கு அப்புறமா ஒரு சிலமான அறிகுறிகள் இவங்களுக்கு இருக்கும். முதல்ல தூக்கமின்மை, மன குழப்பங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த பிரச்சனை எங்க இருந்து வந்தது, எதனால வந்ததுன்னு அவங்களால சொல்ல முடியாது. சோ நிறைய தொந்தரவுகள் ஃபேஸ் பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அது அவங்களால நிறுத்த முடியாது. சோ இதுல வந்து நிறைய சிம்டம்ஸை வச்சு நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம் பேஷண்ட்ஸை. இதுல கேட்டகரைஸ் பண்ணோம்னா என்ன மாதிரி வகையா நீங்க கேட்டகரைஸ் பண்ணுவீங்க? இப்ப நம்ம சொன்ன சிம்டம்ஸ்லயே வந்து ஒரு 1 or 2 சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதை மைல்டுன்னு சொல்லுவோம். அண்ட் அதுலயே வந்து மோஸ்ட் ஆஃப் த சிம்டம்ஸ் வந்துருச்சுன்னா மாடரேட் அண்ட் சிவியர் சொல்லுவோம். இதுல ஒரு சிம்டம்ஸ் வந்து கிரேவிங்ஸ். சோ ஒரு தடவை நம்ம அந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சாலே அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையை தாண்டும் போது பரவாயில்ல இன்னைக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாமா, ஏதாவது சாப்பிடலாமா தூண்டும். இவங்க ஆல்கஹால்ன்ற ஒரு ஸ்ட்ராங்கான கெமிக்கல் எடுத்துக்கிறாங்க, அந்த கெமிக்கல்னே தெரியாம அவங்க எடுத்துக்கிறாங்க. சோ அவங்களுக்கு கிரேவிங்ஸ்ன்றது அதிகமாயிடும். ஒரு தடவை கன்சியூம் பண்ணோன்னு இன்னொரு வாட்டி குடிக்கலாமான்ற அந்த ஈடுபாடு ஆல்கஹால் குடிக்கிறதுல ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். சோ இந்த மாதிரி இந்த ஒரு 10-15 சிம்டம்ஸ்ல ஒரு 2-3 சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மைல்டுன்னு சொல்லுவோம். சோ மைல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு கிரேவிங்ஸ் இருக்கும், ஆனா அந்த வித்ட்ராவல் சொன்னல அந்த சிம்டம்ஸ் அவ்வளவா இருக்காது. ஆனா மாடரேட் அண்ட் சிவியர்னு வரும்போது அவங்களுக்கு சிம்டம்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், ப்ராப்ளம்ஸும் அதிகமாயிடும். சோ டெய்லி செல்ஃப் கேரே அவங்களால பண்ணிக்க முடியாத அளவுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு. ஓகே டாக்டர், இவ்வளவு நேரமா இந்த ட்ரக் அடிக்ஷன் என்ன சோ ஆக்குபேஷனல் தெரபிஸ்டா உங்களோட வேலைகள் என்னங்கறதை நீங்க சொன்னீங்க. சோ இதை பார்த்திருக்க அநேக நேயர்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். பட் இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. வருகிற வாரத்துல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். என்ன நேயர்களே, இவ்வளவு நேரமா ட்ரக் அடிக்ஷன் அப்படின்னா என்ன, சோ அதுல பாதிக்கப்பட்ட ஒரு நபரை எப்படி அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றது அப்படி சொல்லிட்டு அநேக வழிமுறைகளை ஆலோசனைகளை கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. சோ வருகிற வாரத்திலையும் இதை பத்தி தொடர்ந்து அதிகமா பேசலாம். சோ மீண்டும் அடுத்த வாரத்துல உங்களை சந்திக்கிறோம். நன்றி.